Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. In date 30/4/2025 இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது ஆஸ் பர் த ஷெட்யூலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரீ ஷெட்யூல்டாக நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டு ரிலீஸ்டு அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் எது வந்தாலும் கவுன்சிலிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும், அதாவது மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா NTNனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் அட்மிட் கார்டு ஃபார் நீட் UG 2025 இஸ் லைவ் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் அட்மிட் கார்டு ஃபார் நீட் UG 2025 இஸ் லைவ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் அட்மிட் கார்டு ஃபார் நீட் UG 2025 இஸ் லைவ் ரெட் கலரில் நீட் UG 2025 அட்மிட் கார்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை கொடுக்கணும். அப்ளிகேஷன் நம்பருக்கு பிறகு உங்களுடைய பாஸ்வேர்டு, நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு, கீழே இருக்கிற கேப்சா கோடு இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிக்கும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு 4 பேஜ் வரும். அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் 3 பேஜாக கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை 4 பேஜ் தான் வருதுனாலும் நோ இஷ்யூஸ். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன்டு ஃபோட்டோ, நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட்னுடைய நேம் இருக்கும், மேலா ஃபீமேலான்னு இருக்கும், கேட்டகரி நேம் இருக்கும். PWT கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா நோன் இருக்கும். அடுத்தது ஆத்தென்டிகேஷன், ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்து அது வந்து அக்செப்ட் பண்ணியிருந்ததுன்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம் இல்லைன்னா மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி தமிழ்நாடு, ஸ்க்ரைபு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கும், டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்னன்னு இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டுக்கான அந்த ஸ்கேனர் இருக்கும். அதுக்கு கீழே இங்கே பார் கோடு இருக்கும். இதெல்லாம் அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய பார் கோடை வச்சு இதுதான் ரோல் நம்பராக, இந்த கேண்டிடேட்னுடைய அட்மிட் கார்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர், இந்த கேண்டிடேட் சிக்னேச்சருங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ண சிக்னேச்சர் இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறேன். அடுத்தது மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷாக தமிழான் இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5/2025 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. டைம், ரிப்போர்ட்டிங் டைம் இந்த கேண்டிடேட்டுக்கு 11 o'clock. உங்களுக்கு என்ன டைம் போட்டிருக்குதோ அந்த டைமுக்கு நீங்கள் போயிருங்க. லாஸ்ட்டு என்ட்ரி, அதாவது கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 1:30க்கு மேலே ஒரே 1 செகண்ட் லேட் ஆச்சுன்னாலும் உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நோ எக்ஸ்கியூஸ். அதனால் ரிப்போர்ட்டிங் டைம் 11 o'clockனா நீங்கள் ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டெஸ்ட் சென்டர் நம்பர், எந்த சென்டர் அப்படிங்கிற அந்த சென்டரோட நம்பர் இருக்கும். டெஸ்ட் சென்டர்னுடைய நேமு, ஸ்கூல் நேமு, இதெல்லாம் அதனுடைய அட்ரஸ்ஸு இதெல்லாம் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே இந்த இடத்துல நான் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சேம் ஆஸ் நீட் அப்ளிகேஷன். அங்கே இருக்கிற அதே மாதிரியான ஃபோட்டோவை இங்கே நீங்கள் எடுத்து ஒட்டிடுங்க. நீட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இங்கே நீங்கள் உங்களுடைய இடதுகை பெருவிரல் ரேகையை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து, இந்த கையெழுத்து தேர்வறையில் தான் போடணும், இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி போடணும். ஓகேங்களா? அப்போது கேண்டிடேட் ஃபோட்டோ சேம் as the uploaded in the application form affixed before reaching the exam center. தேர்வறைக்கு செல்வதற்கு முன்னதாகவே நீங்கள் வந்து இங்கே ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். இடதுகை பெருவிரல் ரேகை, கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் டு
டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் தி எக்ஸாம் சென்டர். இதுவும் நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு போயிடலாம். கேண்டிடேட் சிக்னேச்சர், இது வந்து தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் நீங்கள் கையொப்பமிட வேண்டும். ஓகேங்களா. அடுத்த விஷயம், நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒட்டிட்டு போயிருங்க. ஓகேங்களா. அதுக்கு கீழே ப்ளீஸ் பேஸ்ட் ஏ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4 inch into 6 inch கலர் ஃபோட்டோகிராஃப். இதுவும் சேம் as அப்லோடட் இன் யுவர் நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த போஸ்ட் கார்டு சைஸ் போட்டிருந்தீங்களோ அதே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4:6 அப்படிங்கிற அளவுள்ள கலர் புகைப்படத்தை நீங்கள் இங்கே ஒட்டியிருக்கணும். கேண்டிடேட் அண்ட் இன்விஜிலேட்டர் சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் இண்டிகேட்டட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ. அதாவது இதெல்லாமே அங்கே உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் சொல்லுவாங்க. இங்கே கேண்டிடேட்னுடைய சிக்னேச்சர், தேர்வு அறையில் தேர்வு கண்காணிப்பாளர் முன்னதாக, இங்கே வந்து இன்விஜிலேட்டர் சைன், அவர் தேர்வு அறையில் தான் போடுவார். ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் என்னது? அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 4/5/2025. அடுத்தது ரோல் நம்பர், அதுவும் மென்ஷன் ஆகிருக்கும். கேண்டிடேட் நேம் இருக்கும். அடுத்தது டைமிங் 2 to 5 PM. அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் கொடுத்த போலவே இங்கே இருக்கும். அடுத்தது கேண்டிடேட் சிக்னேச்சர் அட் த எக்ஸாம் ஹால், இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த எக்ஸாம் ஹால். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட் டு பேஸ்ட் த லேட்டஸ்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, முன்னாடியே சொல்லிட்டேன். இன்விஜிலேட்டர் ஷல் என்ஷூர் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆன் த பேஜ். இது வந்து தேர்வு கண்காணிப்பாளர் இந்த புகைப்படம், இந்த கையொப்பம், இதெல்லாம் வந்து மாணவருடையது தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவார். கேண்டிடேட் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆன் த லெஃப்ட் சைடில் கேண்டிடேட் சிக்னேச்சரும், ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர்னுடைய சைனும் இருக்கணும். அது நான் போன பேஜ்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டேன். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கேண்டிடேட் டு பிரிங் த பேஜ் ஆஃப் அட்மிட் கார்டு வித் பேஸ்டட் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபு நீங்கள் ஒட்டியிருக்கணும். ஓகேங்களா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்த பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். அதன் பிறகு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது எதுக்குன்னா அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுவதற்காக. ஓகேங்களா. இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கேண்டிடேட் டு பிரிங் திஸ் பேஜ். இந்த அட்மிட் கார்டையும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இது கட்டாயம். பேஸ்டட் ஃபோட்டோகிராஃப் இஃப் சி ஆர் ஹி டசன்ட் பிரிங் திஸ், இதை எடுத்து செல்லவில்லை என்றால் அந்த மாணவரோ அல்லது மாணவியோ தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அண்ட் திஸ் ஷல் லீட் டு ஹிஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்தையுமே படித்து பார்த்து இதையும் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. இந்த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் தி சென்டர் ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது 10:30 மணி அப்படின்னா 10:30 மணி, 11 மணி அப்படின்னா 11 மணிக்கு போயிருங்க. நோ கேண்டிடேட் ஷல் பி பர்மிட்டட் டு என்டர், அதாவது 1:30 மணிக்கு மேலே 1 செகண்ட் கேட் க்ளோசிங்க்கு பிறகு செல்வதற்கு உள்ளே வர அனுமதி கிடையாது. அப்புறம் நோ கேண்டிடேட் ஷல் பர்மிட் த எக்ஸாமினேஷன், அதாவது தேர்வு முடியும் முன்னதாக வெளியே வர அனுமதி கிடையாது. 5 மணிக்கு முன்னதாக வெளியே வர அனுமதி கிடையாது. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே போல் இந்த அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்குது இல்லை 4 பேஜ் இருக்குதுன்னா அதை பூரா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்குங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கையில் எடுத்துக்குங்க. அட்டண்டன்ஸ் சீட்டில் அங்கே எக்ஸாம் சென்டரில் ஒட்டுவதற்கு. அட்மிட் கார்டு அப்படிங்கிறது ப்ரொவிஷனல் டு சாட்டிஸ்ஃபை எலிஜிபிலிட்டி கண்டிஷன், தேர்வு எழுதுவதற்கு இது ஒரு நுழைவுச் சீட்டு மட்டுமே. இதெல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க. நோ கேண்டிடேட் வுட் பி அலவுட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித்தவுட் த அட்மிட் கார்டு இல்லாமல் உள்ளே வர அனுமதி கிடையாது. அதே போல் அட்மிட் கார்டோட வேலிட் ஐடி ப்ரூஃப், ஓகேங்களா, அதாவது ஒரிஜினல் ஆதார் கார்டு இல்லை வேலிட் ஐடி ப்ரூஃப் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்து செல்லலாம். அதன் பிறகு ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும். அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன், இதெல்லாம் நான் படித்து பார்த்துட்டேன் அப்படின்னு செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஒட்டியிருப்பீங்க.
அது A4 ஷீட்டில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி சாஃப்ட் காப்பியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பென்ட்ரைவில் போட்டுக்குங்க, மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போகிறதே எக்ஸாம் சென்டரில் வாங்கி வச்சுக்குவாங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் ஒரு 3 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ தேவையோ அப்போவெல்லாம் பிரிண்ட் அவுட் போடுற மாதிரி அதை வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. பிஃபோர் ரீச்சிங் தி எக்ஸாம் சென்டர் கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்கார்ட் டீட்டெயில். இது எல்லாமே மறக்காமல் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்க்ரைபுக்கு நீங்கள் முன்னனுமதி வாங்கியிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கேண்டிடேட் நாட் அலவுடு டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங்ஸ் இன்க்ளூடிங், அதாவது பார்டு ஐட்டம்ஸ் என்னவெல்லாம் கொண்டு போகக்கூடாது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் தரவாக படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் தேர்வறைக்கு பிட்டு பேப்பரு இல்லைன்னா வந்து படித்ததுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ரஃப் ஒர்க் செஞ்சு பார்த்தது இதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரஃப் ஒர்க் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்னுடைய பின்னாடி பக்கம் ஸ்பேஸ் ஃபார் ரஃப் ஒர்க்குன்னு இருக்கும், அங்கே தான் செஞ்சு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிசிடிவி அதாவது சிசிடிவி சர்வைலன்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? கண்காணிக்கப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் ஃபுல்லாக ஜாமர் வச்சுருப்பாங்க. செல்ஃபோன் நாட் அலவுடு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவுமே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட், தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட்டை எந்த விதமான சேதமும் இன்றி பத்திரமாக தேர்வறை கண்காணிப்பாளரிடம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு டெஸ்ட் புக்லெட், கொஸ்டின் புக்லெட்டை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பயோ பிரேக், அதாவது மாணவர்களுக்கு பிரேக் அப்படிங்கிறது வில் பி அலவுடு டியூரிங் தி ஃபஸ்ட் 1 hour ஆஃப்டர் பிகினிங் ஆஃப் த எக்ஸாமினேஷன். முதல் 1 மணி நேரத்திற்கு பிறகு பிரேக் போகிறதுனா போய்க்கலாம் ஆஃப் த எக்ஸாம். அண்ட் லாஸ்ட் ½ an hourக்கு நீங்கள் போகக்கூடாது. ஓகேங்களா? கடைசி அரை மணி நேரத்தில் நீங்கள் தேர்வு நடந்து கொண்டு இருக்கும் கடைசி அரை மணி நேரத்தில் பிரேக் நாட் அலவுடு. ஒவ்வொரு பிரேக்குக்கு அப்புறம் ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் அட்டனன்ஸ், தேர்வறைக்கு உள்ளே செல்லும்போது பயோமெட்ரிக் அட்டனன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய பெருவிரல் ரேகையை கொடுத்து நீங்கள் வந்து அட்டனன்ஸ் கொடுக்கணும். பிரேக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரிஸ்கிங் இருக்கும், பயோ அட்டனன்ஸ் இருக்கும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு நாட் டு இண்டல்ஜ் யூஸிங் அன்ஃபேர், எந்த விதமான மோசடி வேலைகள் இதில் எல்லாம் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறத NTA தெளிவோட கூறியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் அட்வைசரிஸ் டு கேண்டிடேட்ஸ். NTA யூசஸ் AI பேஸ்டு ரியல் டைம் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் டெக்னாலஜி, AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி தேர்வு கண்காணிக்கப்படுகிறது. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு செக் அப்டேட்ஸ். NTA வெப்சைட்டில் வரக்கூடிய எல்லா அப்டேட்டையும் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NTAனுடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதில் டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணலாம். அதுபோக நம்ம SAP யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸையும் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.